கேட்கும். மூட்டு வலி, இந்த கை கால் வலிக்கெல்லாம், உடம்பு டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொக்காவும் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து இது பொடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். எண்ணெய் அதிகமாக சேராதுன்னு சொல்கிறவங்க பொடியாக செஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், முடக்கத்தான் தலைக்கீரை. இது க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் செய்முறை அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருங்க, அதுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். வாங்க அடுத்து நம்ம முடக்கத்தான் தலை தொக்கு செய்யலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்களா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். போட்டு அது வணங்கட்டும். நல்லா கலர் மாறட்டும். கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறினதுமே அடுத்த பொருள் சேர்த்திக்கலாம். முடக்கத்தான் தலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முடக்கத்தான் தலை சேர்த்திக்கலாம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பவுல் நிறைய கீரையை எடுத்து கழுவி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ வணக்கினா கம்மியாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கீரையை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அப்படியே தண்ணி சுண்டுட்டும். தண்ணி சுண்டுனதும் எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். ரொம்ப வற்றிருச்சுன்னா ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். கீரையில் இருக்க இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிருங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து லெமன் சைஸுங்க, பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 லெமனுங்க, 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி உருண்டை கட்டி எடுத்து போட்டு ஊற வச்சுருந்தேங்க. சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. அடுத்து வெந்தயம் 2 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூன் போட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அது அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், கடுகு வெடிக்குது பாருங்கள், அப்படியே வறுபடட்டும். அடுத்து தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு 1 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். கடுகு போட்டு அப்படியே பொரிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். அடுத்து நான் அரைச்சி வச்ச இந்த கீரையை சேர்த்திக்கலாம். கீரையை சேர்த்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேண்டாம். அது புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த தண்ணியிலே ஊற வச்சு அரைச்சாலே போதும். தனியால் இது தண்ணி சேர்க்க தேவையில்லை. கெட்டியாக சேர்த்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். நல்லா தொக்கு பதத்துக்கு வரட்டுங்க, நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் பாருங்கள் எப்படி ஒரிஜினல் எண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க. கடையில் போய் ஆட்டின பக்கத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டி தராங்கங்க. பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்குது. அப்படியே வணங்கட்டும். இது கலர் மாறட்டும். கலர் மாறினாத்தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கீரை கொஞ்சம் வணங்கினதுமே அடுத்து நம்ம காரத்தை சேர்த்திக்கலாம். அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சு அப்படியே வணக்கிக்கலாம். தனி மிளகாத்தூள் தாங்க, 3 ஸ்பூன் ஆட்டா தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அப்படி கலந்து விட்டுக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. நான் எல்லா மிளகாத்தூளும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அப்படி கலந்து விட்டுக்கிறேன். அப்படியே வணங்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாங்க. அப்புறம் சுண்ட உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். தேவைப்பட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தொக்குக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த கடுகு வெந்தய பொடியும் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க, அதிகமாக வேண்டாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். மீதி அடுத்து வேறு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து கடைசியாக வெள்ளைக்கட்டிங்க, ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி போட்டுக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் சுண்டி கீரை வற்றிருச்சு பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வற்றி வெந்து வரணுங்க. கீரை தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள்.